ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபுஜி அக்வேரியம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்மளுடைய குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஹாப்பி காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பெடிகிரி இருக்குது. அந்த பெடிகிரிக்கோஸ் 2 பேர் இப்போ ஒரே அட்டகாசம் என்கிட்ட இவ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு பெடிகிரி என்னன்னு ஃபஸ்ட்டு பொண்ணு இவ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ ஜம்ப் பண்ணி மட்டும் தான் விட்டா. இன்னொருத்தங்க வரான் பாருங்க, சோட்டா இருக்கான் பாருங்க. நான் கொடுப்பேன்னு வெயிட் பண்ணே இருந்தான். பார்த்தா கொடுக்குற மாரி தெரியல. ஒரே கவ்வு தான் அங்கே ஜம்ப் பண்ணி அவன் எகிரி பார்க்குற எகிரே முடியல. அவனும் இல்லை. கடைசியை பார்த்தா அவனு தான் அந்த பெடிகிரி கிடச்சிது. இவன் இவ்வளோ தூரம் எகிரி இவனு கிடைக்கவே இல்லை. அப்புறமா இவனுக்கும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரி பெட்ரூம்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு பெட்ரூம்லாம் போயிட்டு விண்டோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு பெட் கவரு பெட்ஷீட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மடிச்சிட்டு நீட் பண்ணிவிட்டாங்க. நீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயே உள்ளே படுத்துட்டாங்க. படுத்து 2 பேரும் ஏசி ரூமில் தூங்கியாச்சுங்க. காலைல பெடிகிரி சாப்பிட்டாங்க, படுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் போயிட்டு சோஃபா கவர்லாம் கொஞ்சம் தட்டி எடுத்துகிட்டு சரி ஹாலில் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு. சரி அந்த ஹால் வேலைலாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஹால்லாம் முடிச்சிட்டாங்க. ஹால் வேலைலாம் முடிச்சுட்டு இனிமேல் தாங்க இன்றைக்கி டே நம்மளுக்கு போச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாகவே போச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சுங்க எந்திரிச்சதே இன்றைக்கி. சரி அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக செஞ்சிடலாம். இன்றைக்கி சமையல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி துணிலாம் இருந்துச்சுங்க, துவச்சிடலாம் இருந்துச்சுங்க. சரி அதெல்லாம் மடித்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மடிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எப்போனா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் ரொம்ப என்னடா இது டெய்லி நமக்கு இதே ரொட்டீனாக இருக்குது. காலைல எழுந்திரிச்சோடனே சமைக்கணும், துணி மடிக்கணும், பாத்திரம் தேய்க்கணும். இதே நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வேலை செய்ய டென்ஷனாக இருந்துச்சுன்னு ஒன்றும் பண்ணாதீங்க. சைலண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, சூடாக ஒரு காஃபியோ டீயோ போட்டுக்கங்க. சைலண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சு பாருங்களா, அதுவே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். அப்புறம் துவச்சி நேற்று மடித்து வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ சாமான்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க பண்ணுறது, தினமும் இதே வேலை நம்ம ரொட்டீனாக செஞ்சிட்ருக்க முடியுங்க நம்மளால். இதை விட்டால் நமக்கு என்னங்க வேலை இருக்குது? நம்ம வெளியே வேலைக்கு போகிறவங்களும் போகிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதாங்க வேலை. நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்மளுக்கு ரொம்பவும் டென்ஷனாக வந்துச்சு. என்னது வேலை செய்யறது ரொம்பவும் டென்ஷன் ஆகும் நினச்சிங்களா, சவுண்டாக பாட்டு ஒன்று போட்டுருங்க. நல்லா குத்து சாங் ஒன்று போடுங்க. போட்டு நல்லா ஹாப்பியாக வேலை செய்யுங்க. அவ்வளோதாங்க. நான் கூட எப்பவுமே அப்படிதாங்க. ரொம்ப டென்ஷனாக வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா குத்து சாங்காக போட்டுருவேன். இல்லை மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா மெலோடி சாங் போட்டு நல்லா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேலை செய்வேன். இப்படி தாங்க வேலை செய்வேன் நான். இதுமாரி சாமான்லாம் கடகடன்னு நல்லா குத்து சாறு போட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கடகடன்னு க்ளீன் பண்ணி முடிச்சு சாமான்லாம் தேய்ச்சே முடிச்சுட்டாங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு சரி கவுண்ட் டாப்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் போனோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வெஜிடபிள்லாம் இருந்ததுங்க. சரி அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. சரி என்னென்ன காய் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா மத்தியானம் போயிருந்தாங்க. நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, வெஜிடபிள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நேற்று மார்க்கெட்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் ஹவர் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்தது. அப்புறம் கேஸ் அடுப்பு சமைக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சிடலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னு ஒன்றுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஃபேமிலிக்கோஸ் நம்ம எவ்வளோ தான் நம்ம வேலை செஞ்சாலும் நம்மளையும் நம்ம கேர் பண்ணிக்கணுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் முடியலன்னா போய் உக்காந்துக்கலாம். போய் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வேலை செய்யலாம். நம்ம உடம்பு பார்த்தா தாங்க நம்மளால் வேலை செய்ய முடியுங்க. அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்காக உழைக்கிறோம் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காக செஞ்சுச்சுங்க. நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. அவ்வளோதாங்க. அவுட் ஃபிட்டிங் இப்படி தாங்க இருந்ததுங்க. அதனால் நம்மளை ஃபஸ்ட் நம்மளை செல்ஃப் கேர் பண்ணணுங்க. நேற்று வாங்கிட்டு வந்த காய்கறிங்க இதாங்க. நேற்று வாங்கிட்டு வந்த காய்கறிங்க தேங்காய், இஞ்சி, கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்னு, புடலங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, வெள்ளிக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி, இதுவுங்க கலக்காக்கொவை, இது வேர்க்கடலைங்க. வெங்காயம் தக்காளி ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதெல்லாம் இந்த வாரத்துக்கான காய் வாங்கி வச்சாச்சுங்க. மொத்தம் 300 ரூபா பில் ஆச்சுங்க. இது ஃபுல்லாமே சேர்த்து. அவ்வளோதாங்க. இது வாங்கி வச்சு மொத்தமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜில். இது வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு வாரத்துக்கு இதுக்கப்புறம் காயே தேவைப்படாதுங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கான காய் இப்படி வாங்கி வச்சுட்டா இதுவே தினமும் என்னென்ன வேணுமோ
தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பொரியல் 2 பொரியலாச்சும் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆனால் நான் வந்து இதுமாரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவேங்க. நேற்று சண்டே இருக்கவாசி வீக்லி லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த மண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் அந்த காய் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா காயெல்லாம் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காய் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு பருப்பு போட்டலாம்னு சொல்லிட்டு பருப்பு போட்டேங்க. பருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள்தூள், தக்காளி போட்டுட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, பூண்டு போட்டுட்டு மூடி வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. இனி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரொம்ப வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது தாங்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த வேலை செய்யணுமா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வேலை வந்து நம்ம இன்றைக்கி வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேடு மேலே கூட போட்டுக்கலாங்க. நோட் பேடு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரியுங்க. ஆனால் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட் பேடில் டிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி இந்த வேலை முடிச்சோன்னு சொல்லி நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. நம்மளை யாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். நம்மளே தாங்க பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்மளே செல்ஃப் கேர் எடுத்துக்கணும். நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு வந்து யாரையும் வந்து நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் இன்றைக்கி வந்து என்னம்மா வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஈஸியாக கேட்டுருவாங்க. நம்ம என்ன வேலை செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டில் என்ன வேலை செஞ்சோன்னு. நம்ம வேலை செய்யாமல் வீடெலாம் க்ளீனாக இருக்கும், இல்லை நம்ம வேலை செய்யாமல் சமைச்சு வச்சுருவோம், அதெல்லாம் தெரியாதுங்க. வெளியேருந்து வந்தாங்கன்னா முதல்ல கேட்குற கேள்வி வேணும், நீ வேலை செஞ்ச, அதான் நம்மள வந்து கேட்பாங்க கேள்வி. இது எல்லார் வீட்டிலும் நடக்குதா இல்லை என் வீட்டில் மட்டும் நடக்குதா என்னன்னு தெரியலிங்க. அப்படி யார் வீட்டில் இதேமாதிரி நடந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான ஒரு மெனு தாங்க செஞ்சேன். இன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷ பருப்புங்க. தமிழ் வருஷ பருப்பு எல்லாம் கனி பார்ப்பீங்க. கனி பார்க்குறவங்களாம் யார் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்க்கணும் ஐடியா வச்சிட்ருக்கேன். தெரியல பார்ப்பேனா என்னன்னு தெரியல. இன்றைக்கி கொஞ்சம் இதுவாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் வந்து பூஜை சாமான் தீக்கணும், வீடெலாம் துடைக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜை சாமான்லாம் பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் பூஜை ரூமில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குதுங்க. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கனிலாம் வாங்கிட்டு வரணும். அப்புறம் நவதானியெல்லாம் வச்சு இன்றைக்கி பார்ப்பாங்க எல்லோரும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாருன்னா இன்றைக்கி பார்க்கலாங்க. அப்புறம் சாதம் ஒரு பக்கம் வெந்துச்சு. வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு மசாலா டப்பி கொஞ்சம் காலியாக இருந்தது. சரி, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேங்க. இது 3 போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பவுமே வந்து சாம்பார் வைக்கும்போது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எல்லாம் போட்டு நான் முடித்தேன் பார்த்தீங்களா. முடித்து வதக்கிட்டதுக்கப்புறம் நான் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. காய் போட்டு வதக்கிட்டு பருப்பு வெந்தோடனே அந்த பருப்பு தண்ணி எடுத்துட்டு அந்த புளி தண்ணியும் அதிலே கடாயிலே ஊற்றிடுங்க. கடாயிலே ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்புலேயே இந்த காய் இந்த தண்ணியில் ஊற்றி வச்சோம் பார்த்தீங்கன்னா கடாயெல்லாம் அதை எடுத்து ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாங்க. குக்கரை போட்டு மூடி வச்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் வைங்க. அந்த காய் நல்லா வேகணும். ஸோ நூக்கல் கொஞ்சம் நல்லா வேகணுங்க. 4-5 விசில் வைங்க. விசில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பக்கோடா ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு தமிழ் வருஷ பருப்பு யாரெல்லாம் என்னென்ன கோவில் போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிவன் கோயில் போகிற ஒரு பிளானில் இருக்குதுங்க. போனால் சொல்கிறாங்க. ஃபைனலாக உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தாங்க சிம்பிளான மெனு தாங்க இன்றைக்கி நான் பண்ணேங்க. இன்றைக்கி எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை செய்யும்போது வந்து அதை வந்து நம்ம ஒரு லவ்வபுளாக செஞ்சோன்னு வச்சுங்களேன், அந்த ரெசிப்பியை வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க நம்மளுக்கு. இதே நம்ம ஒரு டென்ஷனாக வேலை செய்யும்போதோ இல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு யோசனை மைண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ யோசிச்சிட்டே இருக்கும். ஆனால் சமையலில் வந்து நம்மளால வந்து கவனம் செலுத்தவே முடியாது. அப்படி செஞ்சால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மாறிட்டுருக்கும். இதுவே நீங்கள் ஒரு லவ்வபுளாக வந்து ஒரு அன்பாக வந்து
நம்ம வந்து சமைக்கும்போது நம்ம வந்து ஒரு இதுவாக சமைச்சோன்னு வச்சுங்களேன், அந்த டேஸ்ட்டே தனியாக வருங்க. நம்ம சமைக்கிற விதத்து தாங்க எல்லாமே இருக்குதுங்க. சமைக்கும்போது யாரெல்லாம் வந்து அந்த சமையலில் கவனம் செலுத்தி சமைக்கிறாங்களோ அவங்களாம் நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க. எங்கேயோ மைண்டை வச்சுட்டு ஏதோ டென்ஷனாக சமைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமையலே தாறுமாறாக வந்துடுங்க நம்மளுக்கு. அதனால் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசு சமைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நான் சின்ன வயசு சமைக்கிறது நம்ம கற்றுக்கினேங்க நான். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ நான் என்னென்ன ரெசிபி எதனா வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து போட்டு விட்றேங்க. பருப்பை நல்லா வந்து மேஷ் பண்ணியாச்சுங்க. பருப்பு மேஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்து கடாயில் தண்ணி கொச்சிருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஊற்றி மூடி வச்சிடலாங்க. தண்ணி கொச்சிச்சுங்க, ஆனால் வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்து மூடி வச்சிடலாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வேலைன்னு பார்த்தோன்னா வேலை இருந்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் வந்து நம்ம வேலை நம்மளாம் எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வேலை முடியுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேருந்தே வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக நீங்கள் முடிக்கணும் அந்த டென்ஷனில் செஞ்சுட்டே இருந்தேன்னா இன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார், இன்றைக்கி பக்கோடா, அந்த கூட்டு எல்லாமே இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சுங்க இன்றைக்கி. அவ்வளோதாங்க. இதெல்லாம் எல்லாம் கையோடு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் போட்டாங்க, சுடு தண்ணியில் போட்டு. அப்போ தான் அந்த பூச்சி எதனா இருந்தால் கூட அது வந்து செத்துடும் சொல்லிட்டு அந்த சுடு தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் வந்து போட்டாச்சுங்க. போட்டு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணலாம் பார்த்துடலாங்களா. காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் போட்டாச்சுங்க. மஞ்சள்தூள் போட்டுருங்க. மஞ்சள்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, ஃபுட் கலர் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தா அரிசி மாவு சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் லெமனு, தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு இன்றைக்கி பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கோடா போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டெல்லாம் தாளித்து விட்டுட்டாங்க. கூட்டெலாம் தாளித்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டும் சீக்கிரமாக வந்துட்டார். அவர் வந்தோடனே பசின்னு சொல்ல அவருக்கும் வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி போட்டு மேஷ் பண்ணி இது பண்ணியாச்சுங்க. எல்லாம் வந்து இன்றைக்கி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சிம்பிளான மெனு இன்றைக்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எதுனா ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு சொன்னீங்க, ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது முதல்ல வந்து நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுங்க. நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பு எடுத்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் வந்து லைஃப்பில் முன்னேற முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மள செய்யவே முடியாது. செஞ்சு தான் பார்க்கலாமே, என்ன தான் ஆகிட போகுது, நம்ம இறங்கி தான் பார்க்கலாமே சொல்லிட்டு நீங்கள் வந்து அது வந்து தைரியமாக இறங்கி பாருங்கள். அதில் ஏதாவது என்றைக்காவது ஒரு நாள் வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துகிட்டு நம்மளால் செய்ய முடியுமோ முடியாதோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளால் வந்து செய்ய முடியாதுங்க. இது சின்ன டிப்ஸ் தாங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை வந்து லாஸ்ட்டாக வந்து தயிரும் லெமனும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து எதனா ஒன்று செய்யணும்னு நினச்சேன்னா அதை அப்போவே செஞ்சு முடிச்சுடுவாங்க. அது வந்து டிலே பண்ணவே மாட்டேன். இது வந்து நான் இன்னைக்கு செய்ய போகிறேன்னா ஓகே செஞ்சு தான் பார்த்துடலாம். நான் பண்ணாத பிஸ்னஸ் இருக்காதுங்க. எல்லாமே நான் பண்ணி பார்த்தேங்க. நான் வந்து கவரிங் பிஸ்னஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொடிலாம் சேல் பண்ணேங்க. ஊறுகாய்லாம் சேல் பண்ணேன். இந்தமாரி வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தொழில் வந்து நான் செஞ்சுட்டே தாங்க இருக்கேன். இப்போவும் செஞ்சுட்டு தாங்க இருக்கேன் நான். அந்த மாதிரி நம்ம வந்து பெண்கள் நம்ம எதுனா ஒரு வேலை செஞ்சால் தாங்க நம்மளால் முடியுங்க. வீட்டில் சும்மாவே இருந்தாலாம் நம்ம வந்து யாரும் மதிக்க கூட நம்மள வந்து மாட்டாங்க நம்மள வந்து. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எதுனா ஒன்று எனக்கு தெரிஞ்ச வேலை எனக்கு செய்வாங்க. தெரியாத வேலை அது நான் செய்யவே மாட்டேன். அதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு எது தெரியுதோ அதை நான் உடனே செஞ்சிடும். அது நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அது வந்து 2வது இதுதாங்க. அது வந்து நம்ம தெரிஞ்ச வேலை நம்ம செஞ்சிடணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. புடலங்காய் போட்டு, பைத்தம்பருப்பு போட்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், பூண்டு, பச்சை மிளகா, எண்ணெய், உப்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கோடா போட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. அதில் வந்து நான் நேற்று வச்ச இந்த கூட்டில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காமல் இருப்பேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டாங்க. இதில் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கூட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பக்கோடா போட்டுடலாம் சொல்லிட்டு எண்ணெய் கடாயை வச்சுருந்தாங்க பக்கத்தில்.
இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே நம்மளது போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. பக்கோடா போட்டாச்சுங்க. பக்கோடா போட்டுட்டு இன்றைக்கி பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் என்ன இன்றைக்கி சமையல்ன்றது சொல்லியிருப்பேன். பருப்பு மேஷ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. புடலங்காய் வச்சு பார்த்திங்கன்னா பருப்பு பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. புடலங்காய் போட்டு சேர்த்தாச்சு, முடிஞ்சதுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வடித்த சாதம், நூக்கல் சாம்பார், புடலங்காய் கூட்டு, காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு. இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அது ரெசிபி தேவைன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு. கத்திரிக்காய் தொக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலைங்க உங்களுக்கு.